மேக்ஸில் எக்ஸாம்பிள் 6.9 உள்ள ப்ராப்ளம் பார்ப்போம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொலீனியர்னால் என்ன, எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா இல்லையா இந்த 3 பாயிண்ட்டுமே அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் கொலீனியராக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் ஒரு வே பண்ணியிருப்பீங்க, 10th பண்ணியிருப்பீங்க. ஸோ 11th இங்கே வந்து ஐ திங்க் 10th இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 11th இங்கே கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து ஸ்லோப் அந்த மாதிரி வேலை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு, கொலீனியராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து 3 பாயிண்ட்ஸையும் ஏபிசின்னு கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ ஏபிசி கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 லைனுக்கும் ஸ்லோப் ஃபைன் பண்ணணும், ஏபி. நெக்ஸ்ட்டு எனி 2 பாயிண்ட்ஸ் ஓகே தான். நான் வந்து இங்கே ஏபி அண்ட் பிசியை செக் பண்ணியிருக்கோம். ஏபி அண்ட் பிசியை செக் பண்ணிங்கன்னா ஏபி தனியாக பிசி தனியாக செக் பண்ணணும். இப்போ ஸ்லோப் 2.2 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்லோப் ஃபைன் பண்ணால் ஃபார்முலா என்னது, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அதாவது 2 பாயிண்ட், அது x1 y1 இருந்து இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா x2 y2 இருந்ததுன்னா இதுக்கான ஸ்லோப் ஃபார்முலா இதுதான். ஸோ இங்கே வந்து ஏபியில் இது x1 y1 x2 y2. இப்போது இதை கன்சிடர் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். y2னா -1 மைனஸ் ஆஃப் y1ன்றது 3/2 பை x2 மைனஸ் x1. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ -1 ப்ளஸ் 3/2 பை 1. இல்லை ஆல்ரெடி எல்சிஎம் தான். ஸோ இங்கே எல்சிஎம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை 2. அதாவது -2 ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை 2ன்றது என்னென்னா 3 -2ன்றது 1/2. இதுதான் ஏபியோட ஸ்லோப். நெக்ஸ்ட்டு பிசிக்கான ஸ்லோப் ஃபைன் பண்ணுறோம். பிசிக்கான ஸ்லோப் என்னது, இப்போ இதை இது மறுபடியும் அந்த பிசி பாயிண்ட் என்னது 1, -1 என்னதுன்னா 2, -1/2. இது x1 y1, இது x2 y2. ஸோ இது y2 மைனஸ் ஆஃப் y1 by x2 minus x1. இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் -1/2 ப்ளஸ் 1 பை 2 -1ன்றது 1. இங்கே அதே தான் எல்சிஎம் பண்ணுறோம். இன்ட்டு 2ஆல் போட்டிங்கன்னா -1 ப்ளஸ் 2/2 -1 ப்ளஸ் 2ன்றது 1/2. ஸோ இங்கேயும் சேமாக இருக்குது அப்படின்றனால ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் பிசி சேம். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கொஷின் ரைஸ் ஆகலாம், ஏன் இந்த ஏபிபிசி மட்டும் எடுத்திருக்கோம், ஏசி ட்ரை பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தோன்னா இப்போ ஏசிக்கு ஸ்லோப் ஃபைன் பண்ணுவோம். ஸ்லோப் ஆஃப் ஏசி ஓகேவா. இங்கே வந்து இதுதான் ஏ, இது சி. இதை x1 y1 x2 y2ன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு வந்திருக்கும் ஃபார்முலா படி, சரியா. y2 இந்த 2 பாயிண்ட்டுக்கு x1 y1 x2 y2ன்னு வச்சுட்டோமா. y2 மைனஸ் y1. ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ன்னு நான் போட்டேன். டிவைடட் பை x2 மைனஸ் 0 2 மைனஸ் 0 இது வரும். சேம் இது என்ன பண்ணிங்க, இது டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறனால நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 3 - 1 2/2. ஸோ இது கேன்சல் ஆகிடும். மேலே 1 கீழே 2. ஸோ 3மே சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து சேம் லைனில் தான் லையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் என்ன வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் வீடியோஸ் அதில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அது எந்த எதுனாலும் 11th மேக்ஸ் சமச்சீர் ஒரு பிஸ்னஸ் மேக்ஸ் 10th 12th எதுனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.